நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்றில் அடுத்து வர இருப்பது ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் அன்பு சகோதரம், அன்பு அற்புதமான ஓர் கவிஞர், தாயகத்தில் இருந்து நிலையூர் சுதா. அந்த சகோதரத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்கின்றேன். கவிதை அழிவு. தமிழரின் பகுதி எங்கும் தாய்க்குளம் அழிந்து போகும் நிலைமையை பார்க்கும் போது நித்தமும் வலிதான் மனதில். நீரிலே மூழ்கி செல்வோர், நெருப்பிலே எரிந்து கொள்வோர், நேரிலே விபத்தில் மாழ்வோர், நெறிமுறை தவறி சாவோர், ஊரிரு முடிச்சில் தொங்கி உயிரினை மாய்ப்போர் எல்லாம் பாருங்கள், அதிகமானோர் பாவைகள் தானே இவர்கள். மந்தைகள் போன்று எண்ணி மனிதனை கொன்று தின்னும் சிந்தனை மாறி நம்முள் சீரழிகின்றது என்று பந்தய காலத்தில் வைக்கும் பலிப்பொருள் போன்று உயிரை தன் தந்திர செயலால் அழைத்து தனிமையில் கொள்கின்றார்கள். சந்தையில் வாங்கிச் செல்லும் சதையுள்ள ஆட்டுத்தலை போல் விந்தையாய் வெட்டி தலையை வீதியில் கொண்டு செல்ல முந்திய காலம் என்றால் முடியுமா எமக்கு ஊரில்? அந்திமக கிரிகை முன்பே அவர் எங்கே இருப்பார் அறியோ. சினிமாவில் காணும் காட்சிய சில நாளாய் இதுதான் நீட்சி, அநியாயம் உயிரே போச்சு. அடடா, இவ்வினத்திற்கென்ன ஆட்சி? போருக்குள் மிஞ்சி வாழும் புலம்பெயர்ந்தோர் போக வாழும் ஊரினை காத்து நிற்கும் உறவெல்லாம் அழிந்து போனால் வேறுக்கே ஆபத்து ஆகும். விளங்கினால் சரிதான். நன்றி. கவிதை அற்புதம், நிலையூர் சுதா. கவிஞரே, வார்த்தை இல்லை, சொல்ல வலிக்கிறது. மீண்டும் அடுத்த கவியோடு உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு என் அன்பான அன்பு உள்ளங்களே, உங்களிடமிருந்தும் விடைபெறும் நான் RJ ஆறுமுகன். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று.